சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. நம்மால் கம்பெனி படையை எதிர்க்க முடியாது. அவர்களின் பீரங்கிகளுக்கு முன்னே நாம் எம்மாத்திரம் என்று தோல்வியையே நினைத்து துவண்டு கிடந்த மக்களுக்கு வெற்றிகளை கண்ணில் காட்டி அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து அதன் பின்னரே மக்கள் அனைவரையும் கிளர்ச்சியில் ஈடுபட அந்த திருச்சி பிரகடனம் மூலம் மருது சகோதரர்கள் அழைப்பு விடுத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனாலும் இந்த கிளர்ச்சி ஏன் தாயே வெற்றி பெறவில்லை? வினவினான் அந்த சிறுவன். ஆம் சிறுவனே, நீ புரிந்து கொண்டது போல மருது சகோதரர்கள் இந்த மண்ணின் மக்களை உளவியல் ரீதியாகவே அணுகினார்கள். அதை அந்த பிரகடனத்திலேயே வெளிப்படுத்தினார்கள் என்று கூறி அவனுக்கு அந்த பின்னணியை சொல்லத் தொடங்கினேன். அந்த பிரகடனம் திருச்சி கோட்டை நுழைவாயில் சுவரிலும் திருவரங்கம் கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. சாதி சமய இன வேறுபாடின்றி இந்தியாவின் அனைத்து மக்களுக்குமே அது அறைகூவல் விடுத்தது. மக்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரித்து அவர்களின் ஆதரவை கோரியது. தேசிய உணர்வை பிரதிபலித்தது. நாடு முழுவதற்குமான கண்ணோட்டத்தை அமைத்து அளித்தது. மண்ணின் மைந்தர்களுக்கு இடையே காழ்ப்புணர்ச்சியும் பரஸ்பர பொறாமையும் விரோத மனப்பான்மையும் நீடித்தால் இந்தியா முழுவதுமே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எளிதில் இரையாகிவிடும் என்று எச்சரித்தது. கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்ததற்காக முகமது அலியையும் கர்நாடக நவாபையும் கண்டித்தது. பொதுமக்களின் அலட்சிய மனப்பான்மையை கண்டித்தது. ஆங்கிலேயரின் நயவஞ்சகத்தையும் ஆணவத்தையும் சாடியது. மருது பாண்டியரின் அரசியல் தீர்க்க தரிசனத்தின் சின்னமாகவே இந்த அழைப்பை கருத வேண்டும். ஆங்கிலேயர் நாடு பிடிக்க தொடங்கிய அந்த தொடக்க காலத்திலேயே மருது சகோதரர்கள் இந்த மக்களை எச்சரித்து ஒன்று திரட்ட முயன்றார்களே, இவர்கள் கேட்டார்களா? சிந்திக்கும் திறனற்றவர்களாகத்தானே இருந்தார்கள். ஆனால் மறுபுறம் பிரிட்டிஷார் என்ன செய்தார்கள்? தென்னிந்திய கிளர்ச்சியை முறியடிக்க கர்னல் அக்னியூ ஒரு மும்முனை தாக்குதலை திட்டமிட்டார். திருநெல்வேலி, திண்டுக்கல், தஞ்சாவூரில் இருந்து கிளர்ச்சிக்காரர்களின் மையங்களை தாக்க களத்தில் இறங்கினார். 1801 மே 28 அக்னியூ நாகலாபுரம் சென்று பின்னர் பரமக்குடியை கைப்பற்றினான். திருப்பத்தூர் அவன் வசமானது. அங்கே தஞ்சாவூரில் அறந்தாங்கி அடியார்குடியில் இருந்து பாளையக்காரர்கள் விரட்டப்பட்டார்கள். அக்னியுடன் கர்னல் இன்னிஸும் சேர்ந்து கொண்டான். ஜூலை 27 அந்த கூட்டுப்படை முக்கூர் வழியாகச் சென்று மருதுபாண்டியனின் கிளர்ச்சி மையமான சிறுவயலை அடைந்தது. கிளர்ச்சிக்காரர்கள் காளையார் கோவில் காட்டுக்குள் ஓடினார்கள். சிறுவயல் ஆங்கிலேயர் வசமானது. தொண்டி குடாக்கடலில் கிளர்ச்சிக்காரர்களின் கடற்படையை பிரிட்டிஷார் முற்றிலுமாக அழித்தார்கள். காளையார் கோவில் காடுகளே இப்போது கம்பெனியாரின் ஒரே இலக்கு என்றானது. அதை அழித்துவிட்டால் கிளர்ச்சியை எளிதில் முடக்கிவிடலாம் என திட்டமிட்டார்கள். காளையார் கோவில் காடுகளை தீ வைத்து எரிப்பவர்களுக்கு அதே அளவுக்கு ஈடான நிலம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். கம்பெனி படைகளுக்கு கை கொடுக்க புதுக்கோட்டையிலிருந்தும் எட்டயபுரத்திலிருந்தும் படைகள் வந்தன. செப்டம்பர் 30 காளையார் கோவில் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார்கள். பாளையக்காரர்கள் பலர் உயிரிழந்தார்கள்.
மருதுபாண்டியரும் சிலரும் நாலா திசைகளிலும் சிதறி தப்பினார்கள். காளையார் கோவில் வீழ்ச்சியால் தென்னிந்திய கிளர்ச்சியின் முதுகெலும்பு முறிந்தே போனது. எந்த ஆன்மீக நம்பிக்கையால் மக்களை ஒருங்கிணைத்தார்களோ அந்த நம்பிக்கையையே மிரட்டல் அஸ்திரமாக்கி ஆங்கிலேயர்கள் மருதுபாண்டியரை மரணத்தின் வாயிலில் நிறுத்தினார்கள். மிக மிக கொடூரமான சம்பவம் இது. அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சம் பதறுகிறது என் மகனே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.